தமிழ்நாட்டில் மிக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஏறக்குறைய 15-20 மாவட்டம் இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்களும் வடக்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஆதிராவிடர்களும் மிகப்பெரிய அளவுக்கு தங்களுடைய வாய்ப்புகளை இழந்திருக்கிறார்கள். குறிப்பாக அடிமட்ட நிலையில் இருக்கக்கூடிய மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகள், ஊராட்சிகளில் துப்புரவு பணிகளிலே வேண்டும் என்று சொன்னால் 80%, 90% என்று இடஒதுக்கீடு நிரப்பப்பட்டிருக்கின்றதை தவிர உயர் பதவிகளில் மாவட்ட ஆட்சியர், அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில், கல்வித்துறையில், காவல்துறையில், அதே போல அனைத்து துறைகளிலும் 2%, அதிகபட்சமாக 3%க்கு மேல் இல்லை என்பதை அன்று நான் எடுத்துரைத்தேன். அதை நிரப்புவதற்கு நாங்கள் தொடர்ந்து ஏறக்குறைய பல வருடங்களாக குரல் கொடுத்து வருகின்ற பொழுது அது குறித்து அரசு ஒன்றுமே கவனத்தில் கொள்ளாமல் ஏன் அவசரமாக இந்த அருந்திரு உள்ளிடக்கூடு குறித்து நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறீர்கள். எனவே முதலில் நாங்கள், அதாவது அன்றைய ஆதரவாளர் அமைச்சர் செல்வராஜ் அவருடைய தலைமையில் 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு கண்டறிந்த 3 லட்சம் பணியிடங்களை நிரப்புங்கள். அதற்கு பிறகும் எந்த ஒரு சமுதாய பிரிவினருக்காவது, தேவேந்திரோட வேளாளருக்கோ, ஆதிராளருக்கோ, அருந்தியருக்கோ அவர்களுக்குரிய பங்கு இல்லாமல் இருந்தால் அதற்கு பிறகு நீங்கள் அதுக்கு சிறப்பு இடஒதுக்கீடு, அதாவது நிரப்பக்கூடிய ஒரு அறிவிப்பை அறிவித்து செய்யுங்கள் என்று சொன்னோம். ஆனால் அந்த கூட்டத்தில் எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு சேர ஒட்டுமொத்த பட்டியலின பிரிவு, அதாவது தேவேந்திரோட வேளாளருக்கு, ஆதிராவிடர் உள்ளடங்கிய அனைவருக்கான அந்த 18% சுதந்திரம் பெற்று 47 அரசியல் சாசனத்தில் வழங்கப்பட்ட அந்த உரிமையை வழங்காதை பற்றி ஒரு அரசியல் கட்சி தலைவர் கூட வெளிப்படையாக பேச மறுத்துவிட்டார். அதற்கு பிறகு ஒரு கமிஷன் நியமிக்கப்பட்டு 2009 இருந்து அருந்தீர் உள்ள இடஒதுக்கீடு அமலாக்கப்பட்டது. அப்பொழுது நான் சொன்னேன், 3%க்கு நான் எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. இதை நம்முடைய பத்திரிகையாளர்கள் தயவு கூர்ந்து நான் சொல்லுவதை கொஞ்சம் நீங்கள் கேள்வி நிச்சயமாக கேட்பீர்கள். அதற்கு பிறகு நீங்கள் கேளுங்கள். 18%, 3% நீங்கள் அறிந்திருக்க கொடுப்பதற்கு நான் கொள்கை ரீதியாக எந்த எதிர்ப்பு தெரிவிக்கலை. ஆனால் அவர்கள் செய்த மிகப்பெரிய பிழை, வரலாற்று பிழை என்னவென்று சொன்னால், அதாவது ஒரு இடஒதுக்கீட்டை நிரப்புவதற்கு ஒரு ஃபார்முலா உண்டு, சுழற்சி முறை என்று சொல்வார்கள். இப்பொழுது 100 இடங்கள் காலியானால் முதலிடம் ஜென்ரல் ஓசி, அதாவது யார் வேண்டுமென்றாலும் போட்டியிடலாம். அதில் பழங்குடியினரும் போட்டியிடலாம், பட்டியலின வகுப்பினரும் போடலாம். எம்பிசி, பிபிசி ஓப்பன் காம்படிஷன், அதில் இடஒதுக்கீடு கிடையாது. 31 இடத்துக்கு. அதற்கு பிறகு 2வது இடம் யாருக்கு என்றால் எஸ்சிக்கு தான் வர வேண்டும். அந்த இடம் எஸ்சிக்கு போயிடும். அதுக்கு பிறகு எம்பிசி, அதுக்கு பிறகு பிசி, அதுக்கு பிறகு ஓசி என்று இப்படித்தான் வரும். இவர்கள் என்ன செய்து விட்டார்கள், அந்த எஸ்சி என்ற இடத்துல எஸ்சிஏ போட்டாங்க. அப்போ எஸ்சி என்று சொன்னாலே எஸ்சிஏ ஆகிவிட்டது. அதன் காரணமாக என்ன நடந்ததுன்னா, அன்று அதுக்கு பிறகு உடனடியாக 91 இடங்கள் திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தர்நாத் பல்கலைக்கழகத்தில் காலியாச்சு. 91 இடத்தையும் அன்று இருந்த விசிஎன் சேர தனித்தனி இடமாக காட்டினார். ஒட்டுமொத்தமாக 91 காமிச்சிருந்தா வேற, 91 தனித்தனி துறையாக காட்டினார். இப்போ தமிழ்னா 5 இயலிசை நாடகங்கிற மாதிரி 10 டிபார்ட்மெண்ட்டாக காட்டினார். ஃபிசிக்ஸ்னால் 10 டிபார்ட்மெண்ட்டாக காட்டினார். கெமிஸ்ட்ரினா 10, இது மாதிரி காட்டி 91 அருந்திருக்கே இடஒதுக்கீடுன்னு வச்சாங்க. இந்த மாதிரி அந்த சுழற்சி முறையை முறையாக அமலாக்க தவறி ஷெட்யூல்டு கேஸ்ட் என்று இருக்கக்கூடிய அந்த எஞ்சியிருக்கக்கூடிய அருந்தீர் அல்லாத 15% தேவேந்திர வேளாளர்களுக்கும் ஆதிராவிடருக்கும் வரக்கூடிய உயர் பதவிகள், குறிப்பாக கண்டக்டர் டிரைவர் வந்ததுன்னா வேறு பிரச்சனை, உயர் பதவிகள், ஜட்ஜஸ் போஸ்ட்டு, அதே போல் அந்த அருந்தீர் உள்ள இடஒதுக்கீடு வந்த பிறகு எல்லா தமிழ்நாட்டிற்கு கூடிய அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளிகள், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் நிரப்பப்பட்ட அனைத்து இடங்களையும் அருந்திருக்கே கொடுத்தாங்க. ஜட்ஜஸ் போஸ்ட்டு அவங்ககிட்டே கொடுத்தாங்க. ஸோ கடந்த 14 வருடத்தில் 4 போஸ்ட் வந்தாலும் கூட அது 4 பிரிவாக பிரித்து ஒரு கம்யூனிட்டிக்கு மட்டும் கொடுத்தாங்க. இதனால்
கடந்த 14 வருடத்தில் தேவேந்திரகுல வேளாளர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய சமுதாயம், ஆதிராவிடக்கூடிய பரையர் சமுதாய மக்களும் உயர் பதவிகளுக்கு செல்ல முடியாத மிகப்பெரிய அவல்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதை விட இதில் என்ன சமூக நீதி இருக்கிறது? இதை விட ஒரு சமூக அநீதி எதுவுமே கிடையாது. ஆனால் இப்பொழுது இதையெல்லாம் இந்த குறைபாடுகளை சுட்டிக்காட்டித்தான் இந்த உள்ளிடுதொக்கீட்டு நான் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடுத்திருந்தேன். இப்பொழுது சுப்ரீம் கோர்ட்டில் அவர்கள் மாநில அரசுக்கு அது அதிகாரம் இருக்குது பிரிச்சு. நான் 2 விதத்தில் அதை எப்போஸ் பண்ணேன். இன்றைவர்களும் சட்டத்தில் ஷெட்யூல் காஸ்ட் கூடிய பட்டியலில் எந்த ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னாலும் அந்த மாற்றத்தை மத்திய அரசு தான் சட்ட ரீதியாக செய்ய முடியும். ஆனால் உச்சநீதிமன்றத்தில் இதுபோல் கைதூக்கி விடுவதற்காக அவர்கள் இடஒதுக்கீடுகளை பிரித்து கொடுக்கலாம் என்று சொல்லியிருக்கார்கள். அது அங்கே மாயாவதி அவர்கள், அதே போல் குடியரசுக் கட்சியினுடைய தலைவர்கள் சிராக் பாஸ்வான் உட்பட பலரும் நாங்கள் அது மறுபரிசீலனைக்கு விண்ணப்பிக்க சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு பக்கம். எனவே தமிழ்நாட்டில் நீங்கள் சமூக நீதி பேசக்கூடியவங்க, இந்த நாட்டில் பட்டியல் பிரிவில் இவ்வளோ பெரிய சமுதாயங்கள் இருக்குது. அந்த சமுதாயத்தை ஓட்டு வாங்குறீங்களே, ஒரு சமுதாயத்துக்கு 18%, அதாவது 76 சமுதாயத்துக்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை ஒரு ஜாதிக்கு மட்டும் எடுத்து கொடுக்கறது எந்த நியாயம்? சரி, திமுக தான் தப்பு பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க. இது ஏன் அதிமுகவும் ஆதரிச்சாங்க? ஏன் காங்கிரஸும் ஆதரிக்குது? ஏன் பிஜேபியும் ஆதரிக்குது? ஏன் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆதரிக்கிறாங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் திட்டமிட்டே உள்ளுக்குள்ளே வேறு ஏதோ ஒரு காழ்ப்புணர்வை வச்சுட்டு இந்த சமுதாயங்கள் அதில் தேவேந்திர வேளாளருக்கும் ஆதிராவிடருக்கு முன்மேல் இருக்கக்கூடிய உள்ளூரை ஆன்டி தலித் சைக் இந்த சமுதாயங்களுக்கு கொடுக்கக்கூடாது என்ற உள்ளீடு மனசில் வச்சுட்டு அருந்ததிற்கு உள்ளீடு மூலமாக அந்த அருந்ததி உள்ளீடு கொடுத்துட்டு மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீடுகளை காலி செய்கிறார்கள். அபகரிப்பதற்கு இவர்களும் துணை போகிறார்கள். இனிமேல் நான் அப்பீல் பண்ணுறேன், தமிழ்நாட்டுக்குரிய அனைத்து அரசியல் கட்சிகளும் நீங்கள் இந்த உள் இடஒதுக்கீட்டை உங்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட வல்லுநர்களோடு உங்களுடைய கட்சி இருக்கக்கூடியவர்களோடு கலந்து ஆலோசித்து இந்த தேவேந்திரகுல வேளாளர்களுக்கும் ஆதிராவிடர் என்று அழைக்கப்படக்கூடிய பரையர் சமுதாய மக்களுக்கும் இந்த உள் இடஒதுக்கீட்டால் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தை களைவதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். வெறுமனே இயந்திரத்தனமாக உள் இடஒதுக்கீடு ஆதரிக்கிறோம் என்று சொல்வது அது வெறும் வரட்டுத்தனமான சமூக நீதியை தவிர அதில் எந்த விதமான உயிரோட்டமான சமூக நீதியும் கிடையாது என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்துகிறேன். எனக்கு இப்பொழுது முக்கியமாக தமிழ்நாடு அரசு 2009ஆம் ஆண்டு உள் இடஒதுக்கீட்டை அமல்படுத்திய பிறகு அவர்களுக்கு எந்தெந்த அருந்திற்கு எத்தனை இடங்கள் கொடுத்திருக்கிறீர்கள், எந்தெந்த போஸ்ட் காலியாச்சு, தேவேந்திர வேளாளர்கள் என்ன இடம் பெற்றிருக்கிறாங்க, ஆதிராவிடர்கள் அதாவது அழைக்கப்படக்கூடிய பரையர் சமுதாய மக்களுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குது, பிற சமுதாயங்கள் அதில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்னென்ன கிடைச்சிருக்கிறது குறித்து உடனடியாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.